ஆக்சிடென்ட் ஆகி கை உடஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மில் ட்ரெயின் பண்ணுறேன். ட்ரெயின் லைக் அன் அத்லட் டே 3. இன்னைக்கு அதிகாலையில் எழுந்திரிச்சு பள்ளிக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் கால் ஆஃப் த டே ஃபஜர் பிரேயரை தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் ஒரு எல்சிஎஸ் பனானாவை சாப்பிட்டாச்சு. அப்புறம் நம்ம வண்டி எடுத்துட்டு ஒரு குட்டியான பயணம், காடு மலை படிக்கட்டு எல்லாம் ஏறி நூற்றாண்டுக்கு அப்புறம் இப்போ தான் ஜிம்முக்கு வரேன். ஜிம்மில் அவ்வளோ ஒன்றும் கூட்டம்லாம் இல்லை. நியூ இயர் ரெசல்யூஷன் அதுக்குள்ளே காலி ஆகிட்டு இருக்குது. அப்படியே அட்டண்டன்ஸ் ஆட்டோகிராஃபை போட்டுட்டு நம்ம சால்சா டான்ஸ் வார்ம் அப் பல வழிகளை தாங்கி இப்போ தான் நானே ஜிம்முக்கு வந்திருக்கிறேன். இதில் ஆளுக்கு வந்து என்ன நஃபில உடம்பு இறங்கிருச்சு போல அப்படின்னு கேட்டே வெறுப்பேற்றுறாங்க. சரி, நம்ம உண்மையான வழிக்கு வரலாம். சர்ஜரி பண்ண ரிஸ்ட்ல இன்னும் பெயின் இருக்குது. அதனால இன்னைக்கு பேசிக்கான ஒர்க் அவுட்டை போட்டு கிளம்பிடலாங்கிறது தான் பிளான். புஷ்அப் ஆரம்பிக்கும் போதே கை ஸ்டிஃபா பெயினா இருந்துச்சு. ஆனா போக போக வலி சுத்தமா தெரியல. புல்அப்ஸ் போடும்போது எந்த வலியுமே பெருசா தெரியல. அதனால ஈஸியாவே போட்டேன். அப்படியே அங்க இருந்து டபுள் பார் போயாச்சு. எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போச்சு டிப்ஸ். இப்போ நம்ம மெயின் மேட்டர் அத்லெட்டிக் ட்ரைனிங் வரலாம். நம்ம எவ்வளவு ஃபோர்ஸ் தரையில கொடுக்கோங்கிறதுல தான் நம்ம ஸ்பீடே இருக்குது. அதுக்காக தான் பவர் கிளீன்ஸ். ஆனா என்ன மாதிரி தப்பா பண்ணாதீங்க. இதுல நான் பண்ற மாதிரி பார் உங்க உடம்பு விட்டு தூரமா போக கூடாது. அதுக்கு பதிலா பார் அப்படியே செஸ்ட்டுக்கு ஏத்துங்க. ஏத்துனதுக்கு அப்புறம் கையை கீழே கொண்டு போனீங்கன்னா பவர் கிளீன்ஸ் டன்னு. அப்புறம் இன்னைக்கு பண்ண ஒர்க் அவுட்லாம் ட்ராக்கிங்க போட்டு வீட்டுக்கு வந்ததும் செம தாகம். 1 லிட்டர் தண்ணியை மொத்தமா குடிச்சிட்டேன். ஒரு நல்ல ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் தண்ணி குடிக்கிறதே ஒரு செம ஃபீல். அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பாயில்டு எக்ஸும் பனானா போட்டு ஓட் மீல் தான் சாப்பிட்டேன். நம்ம இன்ஜுரி ரெக்கவரிக்காண்டி ஃபிஷ் ஆயிலும் கால்சியம் டேப்லெட்டும் சாப்பிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்ப்போம்ல.